சர்வம் முருகார்ப்பணம். பழனி ஆஷா டிப் சேனலுக்கு உங்க எல்லாரும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்பதான் தினமலோட வீடியோ உங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசியோட பொது குணங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மேச ராசி. மேச ராசியோட பொது குணங்கள், பொது பலன்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மேச ராசி அஸ்வினி, பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் வரைக்கும் இந்த ராசிக்குள்ள வரும். இந்த நட்சத்திர மண்டலத்தை தொலைநோக்கி வழியா நீங்க உத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோட வடிவம் போல தெரியும். சரிங்களா? ராசி மண்டலத்தில் மனித உடலாக உருவகப்படுத்தினால் மேசம் வந்து தலைப்பாகமா நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? முதல் ராசி அது. மேசத்துல பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கம் போல இருப்பீங்க. மேசராசியில பிறந்தவங்க எல்லாருமே ஒரு சிங்கம் போல இருக்கக்கூடிய கேரக்டர் உள்ளவங்க. உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் குழந்தைக்கு பற்றி சொல்லும் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட உங்க பிள்ளைகள் புத்தி கூர்மையும் செல்வ வளமும் பெற்றிருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா சூரியன் வந்து செவ்வாய்க்கு நண்பர். சரிங்களா? அதனால உங்களை விட உங்க பிள்ளைகளுக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகம். செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேசராசி. ஏன்னா மேசராசியோட அதிபதி வந்து கோவத்து அகங்காரம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். அதே மேசராசி சூரியன் உச்சமும் பெறுகிறார். இந்த ராசியில் பிறந்தவர்களும் செவ்வாயின் தாக்கங்கிறது அதிகமா இருக்கு. 4 சகோதரர்களுக்கு இடையில் நீங்க பிறந்திருந்தாலும் உங்களோட அறிவு பலத்தால் நீங்களே முதல்வா இருப்பீங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4-5 சகோதரர்கள் பிறந்திருந்தாலும் அது மேசராசியில எந்த குழந்தை பிறந்திருக்கோ அவளோட பண்புங்கிறது கண்டிப்பா மேல வந்துடும். சரிங்களா? அவங்க மீதி இருக்க சகோதரர்களை விட இவங்களோட இது ஏதாவது ஒரு விதத்துல மேல இருப்பாங்க. இவங்க தான் முதல் ஆளா இருக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி உடன் பிறந்தவங்களோட அதிக அன்புடன் இருப்பாங்க இவங்க. சில நேரங்களில் உடன் பிறந்தவங்க உங்களை வந்து புரிந்து கொள்வதிலே இன்னும் ஆதங்கமும் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்களோட கேரக்டர் வந்து லைட்ல கணிக்க முடியாது. மேசராசி திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு ஒரு மாதிரி இருப்பாங்க, திடீர்னு பாசமா இருப்பாங்க. அதனால வந்து உடன் பிறந்தவர்கள் கூட உங்களோட கேரக்டரை புரிஞ்சிக்க முடியாது. அது வந்து இவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அது போல பூமிக்காரனாகிய செவ்வாயின் ராசியில் பிறந்தவர்கள் இருக்கு. இந்த பூமிக்கியோட அதிபதி யாருன்னா செவ்வாய். சொந்த நிலம் வாங்கும் யோகம் உண்டு இவங்களுக்கு எப்பவுமே. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியா இருப்பார். ஆகவே கலைகளின் நாட்டம் இவங்களுக்கு இருக்கும். பழமையை விரும்புறவங்களா இருப்பாங்க. ஒரு பழைய காலத்து வீட்டுல வாழணும், அந்த காலத்துல போனா எப்படி இருக்கும், அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, அந்த காலத்துல தங்கம் எப்படி இருந்திருக்கும், அவங்களோட திங்கிங் ஃபுல்லாமே இந்த பழைய காலத்திலேயே அதிகமா இருக்கும். கலை ஆர்வம் உள்ளவர்கள், அதிலும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாத்து வருவாங்க. இப்போ அவங்க கையில வந்து உங்க முன்னோர்கள் வழிபட்ட வச்சிருந்த ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு செருப்போ ஒரு காயினோ கிடைச்சிட்டுன்னா அதை வந்து அவங்க ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன அவங்க வந்து பழமை மேல அவ்வளவு விருப்பம் இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப பாதுகாக்கக்கூடிய குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. மண் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வந்து மிகவும் பிடித்தனதா இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரனாக இருக்கிறதுனால மண் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும். சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவதும் உண்டு. சரிங்களா? ஏன்னா உங்களை சுற்றி இருப்பவர்களே அதிகமா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கேரக்டர்களும் நிறைய இருப்பாங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அவங்கள கரெக்டா கண்டறிதலையும் நீங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த மேசராசி வந்து சற்று கோவப்படக்கூடிய ராசி. அதனால சுத்தி இருக்கவங்கள பகையாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க வந்து சுத்தி இருக்கவங்கள கரெக்டா கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுல வீழ்ச்சி விழுவதற்கு வாய்ப்பு. இந்த ராசிகளிடம் கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு வேலையை நீங்க லைட்டா கத்துக் கொடுத்தாலே கோடு போட்டா ரோடே போடுவாங்கங்களா, அந்த கேரக்டர் உள்ளவங்களா இருப்பாங்க. வேலையில் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பவர்களா இருப்பாங்க. பல நூறு பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவரது கவனத்தை ஈர்க்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? உங்களுக்கு பலருக்கும் படித்த படிப்புக்கும் ஏற்ற வேலையில் இருக்க மாட்டாங்க. மேசராசியில பாத்தீங்கன்னா அதிகமா அவங்க படிச்ச படிப்பு வேற, செய்யற வேலை வேற வேலையா தான் இருக்கும். படித்த துறை வேறாகவும் பணிபுரியும் துறை வேறாகவும் தான் இருக்கும் இவங்களோட ராசி. மற்றவரிடம் உதவி கேட்பது, எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிந்த வரையில் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது. சரிங்களா? இது வந்து அவங்களோட ஒரு ஒரு நெகட்டிவ் கட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து டக்குன்னு யார்ட்டையும் போய் உதவியெல்லாம் கேட்டு நிக்க மாட்டாங்க. அது வந்து பணியிலையும் சில நேரத்துல பிரச்சனையை காட்டி கொண்டு வந்துரும். ஏன்னா இவங்க தன்னாலே பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இருப்பாங்க. அதே மாதிரி எதிரிகளின் பலத்தை வந்து கணிக்காம செயல்பட்டுருவாங்க டக்கு. ஏன்னா அவன் என்ன பெரிய இவனா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இவங்களுக்கு எப்போ அந்த மேசங்கிறதுனால அந்த அகங்காரம்ங்கிறது அவங்க கண்ணை மறைச்சு அவங்க சட்டுன்னு கொண்டு தள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதுல வந்து உங்களோட மைனஸ். அதை வந்து தவிர்க்க பார்க்கணும். சரிங்களா? ஒருத்தட்ட நம்ம கேட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி எடுத்த இடத்துல நம்ம டக்குன்னு கோவப்படுறோம் தப்பு. சில விஷயங்களை சிலரால் தான் முடிக்க முடியும் என்பதில் அவரிடம் உதவி கேட்பதில் எந்த தவறுமே நமக்கு கிடையாது. சரிங்களா? இப்ப நம்ம ஒருத்தர் உதவி கேட்கறதுனால அவங்களால முடியும், நம்ம உதவி கேட்க என்ன தயக்கம்? வீண் தயக்கமே உங்கள் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடும். சரிங்க? ஆகவே தயக்கத்தை தகர்த்தெறியுங்கள். எடுத்த காரியத்தில் விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கேட்க உங்களுக்கு உண்டு. இவங்க ஒன்று கொடுத்தீங்கனால ஒரு வேலையை அதை வந்து முடிச்ச அப்புறம் தான் உட்காரலாம். இந்த மேச ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா சரராசி வேற ஒரு 10 வேலை நடக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு போய் உட்காரவும் பார்ப்பாங்க. அது இடையில போய் உட்கார்றது, இடையில போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். வழியே கிடையாது. ஃபுல்லா முடிச்சுட்டா நம்ம ஃப்ரீ தானே, அந்த எண்ணம் தான் கொண்டவங்க. அதனால இவங்க வந்து
வெற்றி பெறுறதுங்கிறது வாய்ப்பு அதிகம். ஆனா, அந்த நம்ம ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் தெரியுமா? ஒருத்தன்ட்ட போய் கேட்கிறவா அப்படின்னு சொல்லி நம்மளே எல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னால அதை இழந்துருவாங்க. பொதுவாக மலையும், மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலமும் இவங்களுக்கு வந்து பிடிச்சமான இடமா இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைந்த தலங்கள்ல உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் வளர்த்தோட தெய்வத்தை நீங்க தரிசிக்கும் பொழுது, உங்கள் வாழ்வு மலையளவு உயரும் என்பது உறுதி. சரிங்களா? அப்போ உங்க ராசிநாதன் செவ்வாய், அந்த ராசியின் தெய்வம் என்ன? பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு உகந்த மலைத்தலங்கள், அதிலும் முருகன் அருளும் மலைத்தலங்களை தரிசித்து வந்தால் சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா பழனி திருத்தலம். சரிங்களா? தனித்தன்மை பெற வேண்டும் என்ற தாகத்தோடு முருகப்பெருமான் வந்து அமர்ந்த அருள் புரியும் அற்புத தலமே பழனி. ஆகவே எப்போதும் உங்கள் உள்ளத்து பழனி முருகன் நினைச்சு மேச ராசிக்காரங்க அந்த தலத்துல போய் எப்போ வழிபட்டு வாரீங்களோ, உங்க வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றம் உண்டு என்பது அந்த முருகன் மீது சத்தியம். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் ரீப்ளை பண்றேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.